வணக்கம். ராம் வெற்றி அரசியல் குரல் நிகழ்ச்சி. ஆளுநர் அவர்கள் சமீபத்தில் மதுரைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆளுநருடைய மதுரை பயணத்தில் நடந்தது என்ன என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் ஒரு தனியார் கல்லூரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மதுரைக்கு போயிருந்தார்கள். அந்த கல்லூரி நிகழ்வில் ஆளுநர் அவர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் பேசும்போது இளைஞர்கள் வைகை ஆற்றை மீட்டெடுப்பதற்கு முன்வர வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதோடு சேர்த்து அவ்வாறு இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட முடியவில்லை எனில் லோக் பவன் அதில் ஈடுபடும் அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவதாக நம்மளுடைய மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக அரசினுடைய உயர் அதிகாரிகள் புரோட்டோகால் அடிப்படையில் ஆளுநரை சந்திக்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயங்களை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுநர் ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டார் என்பது போன்று கண்டன அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டார்கள். உண்மையில் ஆளுநர் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டாரா, கண்டன அறிக்கைகள் கொடுப்ப அளவுக்கு ஆய்வுகளை மேற்கொண்டாரா அப்படின்னா அப்படி ஆய்வுக் கூட்டங்கள் எதுவும் ஆளுநர் அவர்கள் நடத்தவில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவ்வாறு ஆய்வுக் கூட்டங்கள் நடந்திருந்தால் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு வீடியோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் வெளியே வந்திருக்கும். செய்தி தொலைக்காட்சிகளையோ செய்தி சேனல்கள்லையோ இல்லைன்னா செய்தித்தாள்களையோ வந்திருக்கும். ஏதாவது வந்ததா இது போன்று அப்படின்னா எதுவுமே வெளிவரவில்லை. அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் லோக் பவன் சார்பாக இது போன்று ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்ததா அப்படின்னா இல்லை. தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டதா அப்படின்னா இல்லை. அப்போ இது ஒரு புரோட்டோகால் சார்ந்த ஒரு நிகழ்வு தான் அரசு அதிகாரிகள் சந்தித்தது அப்படிங்கிறது. அப்போ ஏன் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏன் ஆளுநருடைய இந்த பயணத்தில் கண்டன அறிக்கைகள்லாம் கொடுத்தார்கள் அப்படின்னா இது ஒரு அரசியல். என்ன அரசியல் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கு தான் முதல்ல. ஏன் அப்படின்னா, தற்போது இருக்கிற அரசுக்கு எல்லா இடங்களிலும் புகழ் பரவுகிறது, ஆதரவு பெருகுகிறது. தற்போது இருக்க அரசுக்கு தினசரி பள்ளி கல்வித்துறைகளையோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரியோ இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் எடுத்துப்போம், எல்லாத்துலேயும் பர்மிட் வாங்குறதுக்கெலாம் நாங்கள் லஞ்சம் கொடுக்காமல் நாங்கள் இது பர்மிட் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் ரினியூவல் பண்ணிட்டோம் லஞ்சம் கொடுக்காம அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே செய்தித்தாள்களையும் சேனல்கள்லையும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வருது. இதெல்லாம் தாவேக அரசுக்கான ஆதரவை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஆதரவு அதிகமாகி கொண்டிருப்பதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் ஆளுநருடைய இந்த பயணத்தை வைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார் என்பது போன்று கண்டன அறிக்கைகள் எல்லாம் கொடுத்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தையும் அரசு மீது ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு விஷயம். அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் மதுரையிலிருந்து வந்தவுடன் இங்கே இருக்கக்கூடிய 3 கட்சிகள் ஆளுநரை சந்திக்கிறார்கள். ஆய்வுக் கூட்டம் மேற்கொண்டதற்கெல்லாம் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அவங்க சந்தித்தது எதுக்கு அப்படின்னா, ஆய்வுக் கூட்டம் நடத்தினதுக்கெல்லாம் இல்லை, தாவேக அரசு குதிரை பேரம் நடத்துகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆளுநரை சந்தித்தார்கள். உண்மையிலேயே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சி அப்படிங்கிறது மீது நம்பிக்கை இருந்தால், இங்கே இருக்கிற அந்த ஒரு கட்சியை விட்டுருங்க, பாக்கி இருக்கக்கூடிய 2 கட்சி, அந்த 2 கட்சிகளை அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்தீங்கல்ல, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கல்ல, அதோடு சேர்த்து ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமா இல்லையா? அதை செய்யவில்லை. அப்போ ஏன் செய்யலை? ஏன்னா ஆய்வுக் கூட்டமே நடக்கலை. ஆய்வுக் கூட்டம் நடந்திருந்தால் தானே அப்படி சொல்ல முடியும். அப்போ ஏன் ஆய்வுக் கூட்டங்கள் நடந்ததா அப்போ சொன்னாங்க? சொன்னால அரசியல், அந்த அரசியல் தான், வேறு எதுவுமே இல்லை. சரி, அப்போ தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது அப்படின்னு போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறதுனால ஆளுநர் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது. சரி, அப்போ ஏன் இது போன்ற செயல்படுறாங்க எதிர்கட்சிகள்லாம் அப்படின்னா, இதுவும் அதே தான், அரசியல் தான். அரசுக்கு முன்னாடியே சொன்னதில்ல, இந்த ஆதரவு பெருகுகிறது. இதை மக்கள் மத்தியில்
செய்திகளாக வரக்கூடாது. இந்த ஆதரவு பெருகுவது, அதாவது இந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடைபெறுவது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் செய்திகளாக போகக்கூடாது. இந்த செய்திகள் தான் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநரை போய் பார்க்கறது, அப்படியெல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போது முதல்ல நடந்த நிகழ்வு ஆளுநருக்கு கண்டன அறிக்கை கொடுப்பது அப்படிங்கிறது உண்மையே இல்லை. ஆனால் அது கண்டன அறிக்கை கொடுத்தாங்க, ஆய்வு நடத்தினார் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, இது போன்ற தாவேக அரசு குதிரை பேர அரசியல் ஈடுபடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயும் உண்மை இல்லை, இதுலேயும் போய் ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகள்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆளுநரை வைத்து இங்கு அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளாகவே நடக்குது, இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே நடக்குது. அப்போ இந்த ஆளுநரை வைத்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லதா அப்படின்னா மக்களுக்கு நல்லதில்லை. அப்போ மக்கள் நன்மை பெற வேண்டும் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது தான் சிறப்பு. ஆய்வுக் கூட்டம் நடத்தாத போது அவர் நடத்தியதாக கண்டன அறிக்கைகள் கொடுப்பதோ இல்லை குதிரை பேர அரசியல் தாவேக அரசு ஈடுபடுகிறது, அது குதிரை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால தான் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அப்போ இல்லாத ஒன்றை இதுமாரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் வருமே தவிர மக்களுடைய ஆதரவை எதிர்க்கட்சிகளால் பெறுவதற்கான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம்.